இப்பொழுது சோதனைப்பேட்டையில் தயாராக உள்ளார். அவருடைய பெயர் அப்துல் ஹாலிர். தலைப்பு ஓ என் நண்பனே. தலைப்பு ஓ என் நண்பனே. பேச்சாளரே, உங்கள் பேச்சை தொடரலாம். நீங்கள் ஒரு சில்லென்ற மழைக்காலம், இடியும் மின்னலுமாயின நடுநிசி. ஒரு தாய் பிரசவ வேதனையில், மருத்துவர்களும் செவிலியர்களும் பதட்டத்துடன் ஓடுகின்றனர். சில நேரத்துக்கு பிறகு ஒரு அழகான பாலகன் பிறக்கிறார். சரியாக 6 மாதம் கழித்து அதே மருத்துவமனை, அதே மருத்துவர்கள், அதே பதட்டம். ஆனால் இம்முறை அறுவை. சில காரணங்களால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு போராட்டத்திற்கு பிறகு 2வது ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. யார் இந்த 2 குழந்தைகள்? இருவரின் தாயார்களும் அண்டை வீட்டார். அதனால் ஒருவர் மற்றொருவரை காண நேருகிறது. அந்த நேரத்தில் இந்த 2 பிஞ்சு குழந்தைகளின் கைகள் கோர்க்கின்றன. முதல் உறவு, நட்பு உருவாகிறது. சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்கள், போட்டியாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம எல்லார் கூடயும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அண்டை வீட்டாரோ உற்றத்திலோ நம்முடைய ஒரு உற்ற நண்பன் ஒருவன் இருப்பார் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 2 நண்பர்கள். முதலில் பிறந்த குழந்தையின் பெயர் உபைதுர் ரஹ்மான். 2வது பிறந்த குழந்தை உங்கள் அப்துல் ஹாலிர். நானும் உபைதும் எப்படின்னா, எங்களை வெறும் அண்டை வீட்டார் அளவுக்கு இல்லை. நாங்க ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா உறங்குவோம். ஏன் ஒரு படி மேல போய் ஒரே பள்ளியில், ஒரே வகுப்பில், ஒரே பலகையில் இருக்கும் அளவுக்கு நண்பர்கள். எங்க நட்பை நான் பார்த்து சிலர், ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா பிறக்காத இரட்டையர்கள் போல என்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நட்பு எங்களுடைய நட்பு. எங்களுக்கு பள்ளி காலங்கள் சென்று கொண்டுட்டே இருந்தது. நாங்க சரியா 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என் நண்பனின் தந்தை அவனின் கல்விக்காக அவனை வேறொரு ஊரில் கொண்டு படிக்க வைக்க. எங்கள் வாழ்வில் முதல் பிரிவு, பிறந்ததிலிருந்து ஒன்றாகவே சுற்றி திரிந்து கொண்டிருந்த குழந்தைகளின் முதல் பிரிவு. இங்கு நான், அங்கு என் நண்பன் என இருவரும் பிணியில் வாடினோம் இந்த பிரிவின் காரணமாக. இதை உணர்ந்தனாலோ என்னவோ, சில காலங்கள் பிறகு மீண்டும் என் நண்பனை என் பள்ளியில், எங்கள் பள்ளி சீருடையில் கண்டவுடன் ஆற தழுவி மகிழ்ந்தேன். நண்பா, நீ வந்து விட்டாய். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன. எங்கள் படிப்பும் பள்ளி வகுப்பும் சென்று கொண்டிருந்தது. என்னுடைய குடும்பத்தனத்தினால் வேறொரு பள்ளிக்கு நான் மாற்றப்பட்டேன். அதைத் தொடர்ந்து விடுதிக்கு தள்ளப்பட்டேன். எங்கள் நட்பின் தூரம் அதிகரித்தது. இந்த தூரத்தில் சிலர் உட்புகுற ஆரம்பித்தனர். எங்கள் நட்பில் பிரிவு ஏற்பட்டது. காலங்கள் சென்று கொண்டே இருக்க 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு விடுதியிலிருந்து என் ஊருக்கு ஒன்றி வந்து என் நண்பனிடம், நண்பா, நம் ஊரில் இருந்து 20 நிமிடங்கள் பயணத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது, நாம் இருவரும் அங்கு சேர்ந்து படிக்கலாம் என்று. உடனே அவன் தாயார், ஐயோ, ஒரு நாளைக்கு 40 நிமிட பயணமா? உன்னால் தாங்க இயலாதப்பா. உடனே அவன் மாமாவும் சேர்ந்து கொண்டு, ஆமாம் தம்பி, உனக்கு சரி வராது, வேணா நீங்களே இங்க சேர்ந்து படிச்சுக்கங்களேன். வேறு வழியின்றி அதே பள்ளியில் நான் மட்டும் தனியாக சேரேன். காலங்கள் ஓடி செல்ல சரியாக ஜூன் 1, 2011 தமிழக அரசால் சமச்சீர் கல்வி முறை அமல்படுத்தப்பட்ட நாள். என் பள்ளியில் இருந்து நான் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி நண்பன் ஒருவன் மூச்சு இருக்க ஓடி வந்து, மச்சான் மச்சான், இது மூச்சை வாங்கு, அப்புறம் என்னன்னு சொல்லு. உபைது உபைது உபைதுக்கு என்னடா? இல்லடா, உபைது இறந்துட்டான்டா, எல்லாம் தற்கொலைன்னு சொல்றாங்க. என் நண்பன் கொலையா? என் மனம் ஏற்க மறுக்கிறது, ஆனால் உள்ளம் கணக்கிறது. அப்படி செய்வதற்கு வாய்ப்பில்லை. மனம் சொல்கிறது, ஆனால் கண்ணீர் வருகின்றன.
அவன் காமித்த திசை நோக்கி பின்னங்கால் பிடரில் அடிக்க திரித்து ஓடினேன். அங்கு புதர்களுக்கு நடுவில் என் நண்பன் ஆளற்ற அனாதை உடல் போல இறந்து கிடந்தான். அவனை ஆற தழுவி கொண்டு, இல்லை, இது கொலை, தற்கொலை அல்ல என்று என் கத்தினேன். பயனில்லை. ஆனால் அவன் இறந்து கிடந்த அந்த இடமும் அந்த தடமும் மறக்கவில்லை. நாட்கள் செல்ல, இது தற்செயலோ இறைவனின் அமைப்போ, சரியாக அதே ஜூன் 1ஆம் தேதி சென்னை மாநகரத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு வயதான முதியவரை காண நேர்ந்தது. அந்த தாய் உடம்பு சோர்வால் மயக்கடித்து நின்றிருந்தனர். அவருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்து விட்டு, அம்மா, உங்கள் சொந்தக்காரங்க யாருக்காவது அழைப்பு கொடுக்கட்டா, உங்களை வந்து கூட்டு போ, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? உடனே அந்த தாய் என்னை பார்த்து சொன்னார், தம்பி, நான் 3 பிள்ளைய பெற்ற ராசா மாதிரி வளர்த்தையா, கடைசியில இந்த நடு ரோட்ல விட்டு போயிட்டாங்க. எனக்கு எதுவுமே ஆசை இல்லை. நான் செத்தா என் உடம்ப தூக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தா போதும். ரோட்ல ஆதரவற்ற அனாதை மாதிரி என்னால சாகக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவர்கள் உதடு தளித்தது, கண்ணில் நீர் நின்றது. அந்த வார்த்தை என்னை தொல்லை செய்தது. அந்த வார்த்தை என் நண்பனை நினைவூட்டியது. என் நண்பனும் இப்படித்தானே கிடந்தான் என்று. என்ன மனித வாழ்க்கையடா இது? ஒரு மனிதரை இறப்பிலும் அனாதையாக விடுவதா? ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னை போன்ற சிலருடன் ஒன்று சேர்ந்தோம். எங்கள் சென்னை மாநகரில் ஒரு அறக்கட்டளை உருவாக்கினோம். அதனுடைய பெயர் உறவுகள் அறக்கட்டளை. ஆதரவற்ற நிலையில் இறந்து கிடக்கும், ஆதரவற்ற நிலையில் இருக்கும் அனைத்து உடல்களுக்கும் உறவுகளாய் நாங்கள் இருப்போம் என்று இதுவரைக்கும் 8000க்கும் அதிகமான ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்திருக்கிறோம். இதில் கொரோனாவில் இறந்தவர்களையும் முன்னிட்டு இன்னும் எங்கள் பணி தொடரும். ஐயன் வள்ளுவன் கூறினார், முகநக நட்பது நட்பென்று. முகமும் தெரியாத அகமும் தெரியாத காலத்தில் தோன்றிய என் முதல் நட்பு இன்று எங்கள் அறக்கட்டளையின் ஆணிவேர், எங்கள் அறக்கட்டளையின் காரணம். நண்பா, நீ எங்க இருந்தாலும் இது எல்லாம் உன்னால், உனக்காக. நம் வாழ்க்கை வாழ்வது சிறிது காலம். நமக்காக இல்லாமல் பிறருக்காகவும் சேர்ந்து வாழலாமே. இந்த உலகில் யாரும் ஆதரவற்ற அனாதைகள் அல்ல. இறப்பிலும் கூட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மேடை போட்டி நடுவரிடம்.